குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி ஆப்டிடியூடில் சேட்ஸ் அண்ட் இண்டிசஸ் பற்றி பார்ப்போம். காம்படிட்டிவ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ஆப்டிடியூடில் இந்த சேட்ஸ் அண்ட் இண்டிசஸ் இந்த டாபிக் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக். ஏன் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சியோ இல்லை பேங்கிங், எஸ்எஸ்சி, யூபிஎஸ்சி எதை எடுத்துக்கிட்டாலுமே ஆப்டிடியூட் இருக்கும். ஆப்டிடியூட்டில் வந்து நம்ம சிம்பிளிஃபிகேஷன் இல்லை அல்ஜிப்ரா இல்லை எந்த ஒரு ஆப்டிடியூட் சம் எடுத்துக்கிட்டாலுமே இந்த சேட்ஸ் அண்ட் இண்டிசஸ்குள்ள ப்ரொசீஜர் தெரியல அப்படின்னா நம்மளால் பண்ணவே முடியாது. ஏன்னா ஒரு 30 செகண்டில் பண்ணக்கூடிய சம்மை இந்த சேட்ஸ் அண்ட் இண்டிசஸ் தெரிஞ்சது அப்படின்னா நம்ம ஒரு செகண்டில் பண்ணிடலாம். ஸோ இது வரைக்கும் இதை படிக்கல அப்படின்னா கண்டிப்பாக இப்போ நான் சிம்பிளாக தான் உங்களுக்கு ஒரு 7-8 மெத்தட் தான் இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் படிக்க வந்து ஒரு 5 நிமிஷம் தான் ஆகும். இது வரைக்கும் படிக்கல அப்படின்னா இப்போ வந்து இதை நீங்கள் கிளியராக படிச்சுக்கோங்க. ஓகே, இந்த டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஜஸ்ட்டு பார்த்தாலே புரியும், சொல்லணும் அப்படிங்க கூட வேண்டாம். நான் வந்து எல்லாருமே எக்ஸாம்பிள் எழுதி போட்டிருக்கேன், நீங்கள் அதை பாருங்கள். ஃபஸ்ட் ஒன்று பாருங்கள், a/m × a/n. இதில் a அப்படிங்கிற பேஸ் வந்து காமனாக இருக்குது, n அப்படிங்கிற பவர் மட்டும் தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதே மாதிரி பேஸ் காமனாக இருந்து பவர் டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் ஒரே ஒரு பேஸை மட்டும் எழுதிட்டு அந்த மேலே இருக்கக்கூடிய பவர் ஆட் பண்ணிடலாம். இந்த கீழே இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் பாருங்கள், 5/1 × 5/2. இதில் பேஸுங்கிற 5 காமனாக இருக்குது, பவருங்கிறது தான் 1, 2 அப்படின்னு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போ 5ங்கிற பேஸை வந்து நீங்கள் காமனாக ஒன்று எழுதிட்டு அந்த பவரை மட்டும் ஆட் பண்ணிடுங்க, 1 + 2. அப்போ நம்ம வந்து சிம்பிளாக இதை 5/3 அப்படின்னு எழுதிடலாம். இது சிம்பிளிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் எல்லாமே இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம பார்த்தோம் அப்படின்னா இது வந்து எப்படியோ பண்ணுற மாதிரி சுற்றி போகிற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த மாதிரி சின்ன மெத்தடில் நம்ம ஈஸியாக பண்ணிடலாம். ஓகே, செகண்ட் ஒன் பாருங்கள், a/m/a/n. நம்ம லாஸ்ட் இதில் பார்த்தோம், அது வந்து a/m a/n மல்டிப்ளையில் இருந்துச்சு. மல்டிப்ளையில் இருந்துச்சு அப்படிங்கிறனால அதை ஆட் பண்ணோம். இங்கே வந்து அது டிவிஷனில் இருக்குது. நம்ம இங்கே என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதே தான், ஆனால் வந்து நம்ம இங்கே மைனஸ் பண்ணிடுறோம், சப்ட்ராக்ட் பண்ணிடுறோம். அது மாதிரி ஞாபகம். மல்டிப்ளை அப்படின்னா ப்ளஸ்ஸு, டிவிஷன்னா மைனஸ், அந்த மாதிரி ஞாபகம். எக்ஸாம்பிள் பாருங்கள், 5/3/5/2. இது வந்து டிவிஷனில் இருக்குது. அப்போது வந்து நம்ம ஃபார்முலா அப்படி காமனாக மாற்றும் போது 5/3 - 2 டிவிஷனில் இருக்கிறனால இது வந்து சப்ட்ராக்ட் ஆகுது. அந்த மேலே இருக்கக்கூடிய 3 கீழே இருக்கக்கூடிய 2 மைனஸ் பண்ணுவோம், 3 - 2. அப்போ 5/1 அப்படின்னு இதை வந்து நம்ம சிம்பிளாக எழுதிடலாம். இது நீங்கள் சால்வ் பண்ணி பார்த்தா கூட இதே ஆன்சர் தான் வரும். ஓகே, தேர்ட் ஒன் பாருங்கள், a/m/n. அதாவது இது ஒரு பவருக்கு மேலே ஒரு பவர் இருக்குது. ஓகே, ஒரு பேஸுக்கு மேலே ஒரு பவர் கொடுத்து அதுக்கு மேலே ஒரு பவர் கொடுத்தாங்க அப்படின்னா இதை ஜஸ்ட் நீங்கள் வந்து அந்த பவர் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிடலாம். இங்கே a/n. அப்போ நீங்கள் சிம்பிளாக வந்து a/m × n அப்படின்னு எழுதிக்கோங்க. எக்ஸாம்பிள் பாருங்கள், 5/2 × 3. அது வந்து அவங்க காமனாக எழுதிட்டாங்க, பவரை மல்டிப்ளை பண்ணி 5/2 × 3 அப்படின்னு எழுதிட்டாங்க. ஓகே, 5/6. நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஒன் பாருங்கள், ab/n. அதாவது ஒரு 2 பேஸ் இருக்குது, 2 பேஸுக்கும் சேர்த்து காமனாக ஒரு பவர் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம வந்து அப்படி சேர்த்தும் எழுதிக்கலாம், அப்படின்னா நம்ம வந்து செப்பரேட்டாக எழுதிக்கலாம், a/n b/n அப்படின்னு. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள், 5 × 2. அந்த 5 அப்படிங்கிறது a, b அப்படிங்கிறது வந்து 2. இதோட பவர் வந்து 6. இது நம்ம வந்து 5 × 2 10/6 அப்படின்னு எழுதிக்கலாம். ஒருவேளை நம்ம வந்து கேன்சல் பண்ணதுக்கு ஈஸியாக இருந்துச்சு அப்படின்னா இதை 5/6 2/6 அப்படின்னு நம்ம வந்து இதை எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த் ஒன் பாருங்கள், a/n/b/n. நம்ம ஆல்ரெடி இதுமாதிரி ஒரு டிவிஷன் ஒன்று பார்த்தோம். ஆனால் நீங்கள் வந்து அந்த டிஃப்ரெண்ட்டை கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க. அங்கே என்ன அப்படின்னா பேஸ் காமனாக இருந்துச்சு, அதனால் நம்ம வந்து மேலே கொண்டு போய் மைனஸ் பண்ணோம். ஆனால் இங்கே வந்து பேஸ் காமனாக இல்லை. இங்கே மேலே இருக்கக்கூடிய பேஸ் வந்து ஏவாக இருக்குது, கீழே இருக்கக்கூடிய பேஸ் வந்து பியாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இதை பவர் காமனாக இருக்குது அப்படிங்கிறனால பேஸை வந்து a/bன்னு எழுதிட்டு அந்த பவரை காமனாக மேலே என்னன்னு போட்டுடலாம். நீங்கள் வந்து டேரெக்டாக இந்த மாதிரி சம் உங்களுக்கு எங்கேயுமே கேட்க மாட்டாங்க. ஆனால் இதை அப்ளை பண்ணுற மாதிரி எல்லா எக்ஸாம்லேயும் சம் இருக்கும் கண்டிப்பாக. ஓகே, சிக்ஸ்த் ஒன் பாருங்கள், a/0 = 1. அதாவது எந்த ஒரு வேல்யூவுக்கு பவர் 0 போட்டாலுமே அதோட வேல்யூ 1 தான். 2, 3, 4, 25, 95 எதுனாலும் சரி, ஒரு வேல்யூக்கு வந்து பவர் 0வாக இருந்துச்சு அப்படின்னா அதோட வேல்யூ வந்து 1 தான். ஓகே, a/0 = 1. நெக்ஸ்ட்டு செவன்த் ஒன் பாருங்கள், n√a = a/1/n. அதாவது என்ன அப்படின்னா இப்போ நம்ம ஒரு ஸ்கொயர் ரூட் எடுக்கோம் அப்படின்னா அது ஒன்றும் இல்லை, அந்த நம்பரோட 1/2 ஆட் பண்ணுவோம். இப்போ நம்ம வந்து 64 ஸ்கொயர் ரூட் அப்படின்னா நம்ம வந்து 64 பவர் 1/2, அதான் வந்து 64 ஸ்கொயர் ரூட் அப்படிங்கிறது, அதான் இங்கே எழுதியிருக்காங்க. எக்ஸாம்பிள் பாருங்கள், ஸ்கொயர் ரூட் ஆஃப் அது 2 அப்படின்னு இருக்குது, 2 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25. அதை நம்ம வந்து இப்படியும் எழுதிக்கலாம், அந்த இதை வந்து 25 பவர் 1/2 அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு எட்டாவது பாருங்கள், nth ரூட் ஆஃப் ab.
இதை வந்து n√a இன்ட்டு n√b இந்த மாதிரியும் நம்ம வந்து இதை செப்பரேட் பண்ணி எழுதிக்கலாம். இதெல்லாம் ஏன் அப்படின்னா உங்களுக்கு டேரெக்டாக இதிலேருந்து சம் கேட்க மாட்டாங்க இப்போம்லாம். ஆனால் இதை அப்ளை பண்ணுற மாதிரி கண்டிப்பாக ஒரு 2-3 சம்மாவது எல்லா எக்ஸாம்லேயுமே இருக்கும். அதனால தான் இந்த 8 ஃபார்முலா நான் எழுதி போட்டிருக்கேன். நீங்கள் ஆல்ரெடி இதை படிச்சிருந்தீங்க அப்படின்னா ப்ராப்ளம் இல்லை. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்கிங்க அப்படின்னா கண்டிப்பாக இதில் எல்லாத்தையுமே நீங்கள் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.